மசிலிப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் கரையை நெருங்குவதால் ஆந்திர கடலோரப் பகுதிகளில் தொடரும் கனமழை. மோந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக ஆந்திராவில் இன்று 18 விமானங்கள் ரத்து. இன்று இரவு புயல் கரையை கடப்பதால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தல். மோந்தா புயல் இன்று கரையை கடப்பதால் ஒடிஷாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கடலோரப் பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கல்லூர் பகுதியில் விளைநிலத்தில் புகுந்த கடல் நீர். பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சென்னை ஆவடி அருகே திருநென்றவூர் நத்தமேடு ஏரி நிரம்பி குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. மோந்தா புயலால் திருவள்ளூரில் தொடரும் கனமழை. அத்திப்பட்டு புதுநகரில் கனமழையால் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர். வேலூரில் மழைநீருடன் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மருத்துவ முகாம் மற்றும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. மேட்டூர் அணையிலிருந்து 15,500 கனஅடி நீர் வெளியேற்றம். நீர்வரத்து காரணமாக தொடர்ந்து 120 அடியில் நீடிக்கும் மேட்டூர் அணை நீர்மட்டம். வாலாஜாபேட்டை பகுதியில் உள்ள பாலாறு அணைக்கட்டிலிருந்து 9,400 கனஅடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிவகங்கை சிங்கமுனரி அருகே கழுங்குப்பட்டி ஏரி நிரம்பி மறுகால் பாய்கிறது. அருவி போல் கொட்டும் நீரில் பொதுமக்கள் குளித்து உற்சாகம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வை முடிவு செய்யும் 8வது ஊதிய குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைப்பு.
பாஜக மூத்த தலைவர் அத்வானி மதுரை வந்தபோது குண்டு வைத்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி தாக்கப்பட்ட விவகாரம். தென்காசி ஹனிபாவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது. வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க திமுகவினருக்கு கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. மக்களின் வாக்குரிமையே பறிக்க துணிக்க எஸ்ஐஆர் செயல்பாட்டை விழிப்போட கண்காணிக்கணும். பாஜகவுடன் அதிமுக அமைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. வரும் தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பவாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும். சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கபடி வீராங்கனை கார்த்திகா. ஆசிய ஜூனியர் கபடியில் சாதித்ததற்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கி பாராட்டு. தமிழ்நாட்டில் புதிதாக 30 மணல் குவாரிகளை அமைக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. இயற்கை வளங்களை கொள்ளையடித்தால் வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கருத்து. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பொது பிரச்சினைக்காக அறிக்கை வெளியிட்ட தவிக தலைவர் விஜய். மழையில் பயிர்கள் நனைந்து வீணாவதை தடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. கரூர் குற்றத்துக்கு முதன்மை காரணம் விஜய்தான் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. விஜயை சிபிஐ வழக்கில் சேர்க்காமல் இருப்பது கூட்டணிக்காகத்தான் என்றும் பேட்டி. தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு வர்றத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் போடும். நீங்க வேணா எழுதிவீங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. காப்புக்காடு ராம்சார் தளத்தில் கட்டுமானம் என்பது தவறானது என தமிழக அரசு விளக்கம். ஜப்பான் பிரதமருடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திப்பு. அரிய கனிமங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வர்த்தகம் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்து. பீகாரில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கு அனுமதி அளிப்போம். இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி. ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. 1 சவரன் ஆபரண தங்கம் 88,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கு விற்பனை. ரஷ்ய நிறுவனத்துடன் இணைந்து உள்நாட்டிலேயே பயணிகள் விமானங்கள் தயாரிக்க இந்தியா திட்டம். ரஷ்ய நிறுவனத்துடன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒப்பந்தம். டெல்லி விமான நிலையத்தில் விமானம் அருகில் இருந்த பேருந்தில் தீ. பேருந்தில் பயணிகள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
जो फटते जा रही फटते जाएगा साला फायर ब्रिगेड वाले साला एयरपोर्ट में फायर ब्रिगेड इतना लेट करेगा திண்டுக்கல்லில் சட்டவிரோத கருக்கலைப்பு முயற்சியால் பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மரணம்.